மேடையிலேயே கதறி அழுத 5 நடிகர்கள் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தனுஷ கலாய்க்கிறதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குபேரா ஆடியோ வெளியீட்டு விழாவுல பேசினப்போ தனுஷ் பேசின விஷயம் பயங்கர கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கு. தனக்கு எதிரி இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு ரசிகர்களை தூண்டி விடுறது ஒரு விதம். இதுல இன்னொரு வகை இருக்குது. ரசிகர்கள் கிட்ட கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறது. அப்படி பட ப்ரமோஷன் விழாவுல மேடை அப்படின்னு கூட பார்க்காம கதறி கதறி அழுத 5 நடிகர்கள பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் மேடையில அலறத பல தடவ பார்த்திருக்கோம். அதுல ஒண்ணுதான் ரெமோ பட விழா அப்போ நடந்துச்சு. தன்னை படத்துல நடிக்க விடாம தடுக்குறாங்க அப்படின்னும், இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னும் கண் கலங்கி பேசியிருப்பாரு. அவரு அழுது பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி கீர்த்தி சுரேஷ் சிரிக்கிறது கூட பெரிய அளவுல வைரலாச்சு. சிம்பு. நடிகர் சிம்பு எப்பவுமே கொஞ்சம் எமோஷனலான டைப் தான். அப்படிதான் மாநாடு படத்தோட சமயத்துல தன்னோட உடல் எடை குறைக்கிறத பத்தியும் ரசிகர்கள் பத்தியும் கண் கலங்கி பேசியிருப்பாரு. அதே மாதிரி தக் லைஃப் பட விழாவிலையும் கொஞ்சம் கண் கலங்கி இருந்தாரு. சூரி. நடிகர் சூரி மாமன் பட விழாவப்போ ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாரு. அவரு திருப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அங்க பால்பன் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். ஆனா அதை வாங்க தங்கிட்ட காசு இருக்காது. அப்படிப்பட்ட நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரசிகர்கள் நீங்க தான் காரணம் அப்படின்னு கண் கலங்கி பேசியிருந்தாரு. மாஸ்டர் மகேந்திரன். குழந்தை நட்சத்திரமா வெற்றி பெற்ற தன்னால ஹீரோவா ஜொலிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் மகேந்திரனுக்கு எப்பவுமே இருக்கு. அமிகோ கிராஸ் அப்படிங்கிற படத்தோட இசை வெளியீட்டு விழாவப்போ இந்த படத்தை உருவாக்கவும் ரிலீஸ் பண்ணவும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறத நினைச்சு கண்ணீர் சிந்தி பேசியிருப்பாரு. சமந்தா. நடிகை சமந்தா மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட பின்னாடி யசோதா பட விழாவில தான் ரசிகர்களை சந்திச்சாங்க. அப்போ தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய், அதனால தான் படும் கஷ்டங்கள் பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க சமந்தா.